இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மாங்காய் மோர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பொடி பொடியாக அடுக்கி வச்சுக்காங்க. அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுட்டு அதை இந்த மாதிரி நல்லா மூடி போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா பார்த்து அரைச்சிக்கணும். எந்த மாதிரினா நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றிடணும். தயிரை போட்டு அதை கொஞ்சம் அரைச்சிட்டா தயிர் இந்த மாதிரி தெரியும். இந்த மாதிரி தெரிய அரைங்க நல்லா தண்ணி ஆட்டமே. அப்புறமா கொஞ்ச நேரம் விட்டு சால்ட்டு போடணும். சால்ட்டு போட்டால் தான் நல்லா டேஸ்ட் வரும். சால்ட்டு போட்டு அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணணும். வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் மோர் மாதிரி ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணும். தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இதில் இன்னும் கொஞ்சம் மாங்காய்லாம் ஆட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட் இருக்கும். சப்ஸ்கிரைப் பாய்.